Hi students, வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம லார்ட் கார்ன்வாலிஸ் உடைய பெர்மனன்ட் லேண்ட் டென்யூர் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். A very important topic. Permanent land tenure system. Listen, if you take in 1717, a very big Bengal affected, a famine affected Bengal. Due to this famine, the Indian peasants or farmers, they cannot able to pay the required revenue to the British government. And you know that it was this Warren Hastings who introduced the quinquennial system. Quinquennial system. Quinquennial system is nothing but 5 years once revenue collection. That is also 5 years. Okay. 5 years once revenue collection. 5 years once revenue payment. This 5 years once revenue payment was called quinquennial system. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை revenue pay பண்ணுவாங்க. 5 years once. What is this? 5 years. 5 years once the revenue collection. This is called what? Quinquennial system. And you know, the agriculture was keep on deteriorating, stagnation. So there was a agriculture, there was a stagnation and a deterioration. Stagnation and deterioration. All these things had given a rise to administrative bottlenecks in the revenue collection. அதாவது வருவாயை வாங்குறதுல நிறைய பிரச்சனை இது மாதிரிலாம் இருந்தது. அப்போது இந்த டைம் பீரியடில் தான் 1786 தான் கார்ன்வாலிஸ் வராரு. அவர் வரும்பொழுது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஹி ஃபோக்கஸ்ட் ஆன் பொலிட்டிக்கல் எக்ஸ்பான்ஷனிசம், எஸ்பெஷலி வித் மைசூர். ஹி எங்கேஜ்டு வார். பட் பை த டைம் த பிரிட்டிஷ் ஃபேஸ்ட் சிவியர் ப்ராப்ளம்ஸ் இன் ரெவன்யூ கலெக்ஷன். இந்தியன்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்க? இந்தியன்ஸ் சொல்கிறாங்க, சார் யூ ஹாவ் த பவர், you have the rule, you have authority and responsibility. You invest in agriculture so that when profit comes, it's for you. இதை பாருங்க, பெங்கால் அப்படி வானத்தை பார்த்து கை காமிச்சார். வானம் பார்த்த பூமி, மழை வர மாட்டேங்குது, சைக்ளோன் ஃபெயிலியர். இது மாதிரிலாம் இருந்தால் நாங்கள் எப்படி சார் ரெவன்யூ கொடுக்குறது? And you should know, if you take Indian society, the top is the Indian rulers. Then comes the zamindars. Then comes the peasants, then come the tenants, then come the farmers, last the tribes. Before the zamindar was there, the rajas were all there. They were all the one who were all the patronizers. They were all the patrons. In the case of failure of monsoon, they will patronize us. Now இவங்களுக்கு பதில் தான் யார் இருக்கீங்க? நீங்கள் தான் டாப் ஆஃப் த லேடரில் பிரிட்டிஷ் தான் இருக்கீங்க. And you people were controlling the authority of zamindar also. ஜமீன்தாரியே இப்போ பல்ல பிடுங்கின பாம்பா நீங்கள் மாற்றி விட்டுட்டீங்க. அப்போ நாங்கள் எப்படி சார் ரெவன்யூ கொடுக்க முடியும்? ஸோ அவனை பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சைட்லேருந்து கவுண்டர் ரிப்ளை வருது. கார்ன்வாலிஸ் என்ன தெரியுமா முடிவு பண்ணுறாரு? மழை பெஞ்சாலும் சரி பெய்யலனாலும் சரி நமக்கு வருவாய் வரணும்னு நினைக்கிறார். அப்படி நமக்கு அக்ரிகல்ச்சர்லேருந்து வர வேண்டிய ரெவென்யூ நாம் ஸ்பெண்ட் பண்ணவும் கூடாதுன்னு நினைக்கிறார். ஸோ ஹி தாட் த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் நாட் ஸ்பெண்ட், ஷுட் நாட் இன்வெஸ்ட், ஷுட் நாட் சப்போர்ட், பட் இன் டர்ன் தே ஹவ் டு கெட் அ ரெவென்யூ ஃப்ரம் த இந்தியன்ஸ். ஐ வாண்ட் ஸ்பெண்ட் பட் ஐ வாண்ட் ரெவென்யூ. என்ன பண்ணலாம்? லுக், இஃப் யூ டேக் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபெமைன்ஸ் இன் இந்தியா, நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃபெமைன்ஸ் அப்படின்னாலே இட் வாஸ் ஒன்லி நேச்சர் இஸ் ரீசன், man-made reason also there. For example,
ஒரு மாவட்டத்தில் இப்போ யூ டேக் தர்மபுரி ராம்நாட்லாம் மழைலாம் ரொம்ப கம்மி. அப்போது மழை கம்மின்றதால அங்கே விவசாயம் பண்ண வேணாம்னு சொல்லிடலாமா? முடியாது, விவசாயம் பண்ணணும். பட் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? தர்மபுரியில் மழை இல்லைன்னா தர்மபுரி வழியாக தானே காவிரி ரிவர் போகுது. ஸோ தே கேன் யூஸ் தோஸ் ரிவர்ஸ். எஸ் ஆர் நோ? அப்போ கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் இருந்தால் எது வேணாலும் நடக்கும். பட் இங்கே கவர்மெண்ட் யார்? இங்கே அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? பிரிட்டிஷ். ஆனால் அவன் பண்ண மாட்டான். ஆல்ரெடி அதிகாரம் வச்சுக்கிறதும் அதிகாரத்தை புரிங்கிட்டாங்க. அப்போது இந்த மாதிரி தான் கார்ன்வாலிஸ் யோசிச்சு, ஓகே இப்போ நாம் ஒன்று பண்ணுவோம், ஒரு புது சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் என்ன வச்சார்? பெர்மனன்ட் லேண்ட் டென்யூர் சிஸ்டம் ஆர் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு பேர் வச்சார். பெர்மனன்ட் லேண்ட் டென்யூர் சிஸ்டம் with the help of John Shore. Okay, he called it as Zamindari system also. Zamindari system. It was introduced in 1793 in Bengal, Bihar, Odisha, and also in eastern Uttar Pradesh. Bengal, Bihar, Odisha and eastern Uttar Pradesh. இங்கே தான் ஆரம்பித்தார். ஸோ த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, லுக், பிஃபோர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் சிஸ்டம் இங்கே ஜமீன்தார் அப்படின்றவங்க இருப்பாங்க. ஜமீன்தார் வாஸ் தேர். ஜமீன்தார்ஸ் வேர் த ஓனர்ஸ் ஆஃப் தி லேண்ட். பட் தோஸ் ஜமீன்தார்ஸ் தே கேனாட் சேல் த லேண்ட். But British சட்டத்தெல்லாம் மாத்திடுறான். Now British says land. Zamindar was the owner of the land, but the land now becomes saleable, mortgageable, அடகு வைக்கலாம். என்கிட்ட இருந்து உன் பேருக்கு நான் மாற்றி விட்டுடலாம். டிரான்ஸ்ஃபரபிள். சார், ஜமீன்தார் செத்து போயிட்டா லேண்டுக்கு கண்டிப்பாக ஓனர் இருக்கணும். ஒரு நிலனா யார் இருக்கணும்? ஓனர்ஷிப் இருக்கணும். அப்போ ஜமீன்தார் செத்து போயிட்டா ஒன்றா ஜமீன்தாரோடைய புள்ள லேண்ட் ஹாஸ் பிகம் ஹெரிடிட்டரி. இல்லை அப்படின்னா நிலத்தை மாற்றி விட்டுடணும், சேல் பண்ணணும், அடகு வச்சுக்கலாம். பாயிண்ட் புரியுதா? இதுதான் ட்விஸ்டிங்க. அப்போ என்ன ட்விஸ்ட்டு சார்? லேண்ட் மேலே இப்போ லேண்ட் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக மாறுது. லேண்ட் என்னவா மாறுது? ஒரு கமர்ஷியல் அசட்டாக மாறுது. மாறுதா? சூப்பர். சரி, ட்விஸ்ட் வச்சானா? அடுத்து ஹெரிடிட்டரி ஜமீன்தாரி சிஸ்டமே அதான். ஜமீன்தார் ஹீ வில் ஓன் லேண்ட். அவனுக்கப்புறம் அவன் பையன், அவனுக்கப்புறம் அவன் பையன். Zagirdari system is different. Zagirdari system is consider I am the ruler, you are my officer, I give the authority of land to you. Next என் பையன் வந்தான்னா அவனும் உனக்கே லேண்ட் கொடுப்பான்னு அர்த்தம் கிடையாது. In Zagirdari system there is no hereditary. Zamindari system is hereditary. இப்போ என்ன பண்ணுறான் பிரிட்டிஷ்? ஓகேப்பா, ஹெரிடிட்டரியாக நீங்கள் நிலத்தை வச்சுருக்கீங்கள, நிலம் உண்டு தான், நிலத்துக்கு ஒரு ஓனர் இருக்கணும். ஓகே, ஆனால் நிலம் இப்போ ஜமீன்தாரியால் ரெவன்யூவை பே பண்ண முடியலன்னா நிலத்தை அவர் விற்றுடலாம், சேல் பண்ணிடலாம், அடகு வைக்கலாம். இந்த மாதிரி லேண்டை ஒரு அசட்டாக மாற்றி விட்டுறானுங்க. சொல்லப்போனால் லேண்டை ஒரு கமர்ஷியல் அசட்டாக மாற்றி விட்டுறாங்க. ஸோ ப்ரெஷர் வாஸ் கிவன் டு தி லேண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட். சரிங்க சார், இது என்ன சார்? இது பர்மனன்ட் லேண்ட் டென்யூர் சிஸ்டம்னா என்ன சார்? ஒரு ஜமீன்தார்கிட்ட இருந்து பர்மனண்ட்டாக முன்னாடியே அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. எதர் கேஷ் ஆன் இட்ஸ் கைண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஜமீன்தார் இருக்கார் பெங்காரில், அவர்கிட்ட ஒரு 100 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. இந்த 100 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் ரெவன்யூவை, லுக், திஸ் இஸ் ஃபிக்ஸ்டு ரெவன்யூ ஃபார் ஃபிக்ஸ்டு டைம் பீரியட். ஃபிக்ஸ்டு டைம் பீரியட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்வான்ஸாக
ஒரு ரெவென்யூவை முன்னாடியே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடணும். அது 10 வருஷத்துக்கு ஒரு தரையாக இருக்கலாம், 20 வருஷத்துக்கு ஒரு தரையாக இருக்கலாம், 30 வருஷமோ 40 வருஷமோ அந்த டென்யூரை ஃபிக்ஸ் பண்ணுறது பிரிட்டிஷ். அட்வான்ஸாக வந்துடணும். இது என்ன சார் அட்வான்ஸாக எப்படி சார் தர முடியும்? தந்து தான் ஆகணும். இல்லை முடியாது, முடியாதுன்னா செத்துப்போ. ஐ வில் டேக் தி லேண்ட், கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் லேண்ட். எஸ், அதுவும் சரிங்க சார். அப்போ அட்வான்ஸ் ரெவென்யூனா அவன் என்ன பர்சன்டேஜில் கேட்குறான்? 100க்கு 89% கொடுன்றான். உலகத்திலே கொடுமை தான். உழுதுவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது. அப்போது ஜமீன்தார் பிரிட்டிஷுக்கு 10 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ அட்வான்ஸாக ஒரு ரெவென்யூவை கொடுக்கணும். அதுவும் 89% கொடுக்கணும். அதுவும் முன்னாடியே கொடுக்கணும்னா ஜமீன்தார் தான் சொத்தை விற்று தான் கொடுக்கணும். தான் என்ன ரிசர்வ் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கானோ அதை தான் கொடுக்கணும் ரெவென்யூன்னு. சரிப்பா, நான் ரெவென்யூவாக கொடுத்துட்டேன்ப்பா பிரிட்டிஷ்கிட்ட. இப்போ ஜமீன்தார் 100 ஏக்கர் வச்சுருந்தாருன்னா 100 ஏக்கர்லேயும் அவராக உழ போகிறாரு. தனக்கு கீழே ஒரு பெசன்ட் இருப்பான், ஒரு ஃபார்மர் இருப்பான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவங்ககிட்ட இருந்து ப்ரெஷர் பண்ணுறாரு. எப்படி ப்ரெஷர் பண்ணுறது? கல்டிவேட் மோர். இல்லைங்க ஐயா முடியல சாமி. ஓகே, உனக்கு சேலரி கிடையாது, உனக்கு கொடுக்க வேண்டிய கிரெயின்ஸில் நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். இதுக்கு முன்னாடி நீ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணால் உனக்கு நிறைய நான் என்ன பண்ணேன், மூட்டை மூட்டையாக கொடுத்தேன். இப்போ நான் கட் பண்ணிவிடுவேன் உன் சேலரியை. ஏன்னா சேலரி அன்றைக்கி அமௌண்ட்டு கிடையாது, கிரெயின்ஸ் தான், பார்ட்டர் சிஸ்டம். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இட் ஹஸ் கிவன் ப்ரெஷர். த சிஸ்டம் இஸ் கிவிங் ப்ரெஷர் ஃபார் த பெசன்ட்ரி டெனன்ஸ். இப்போது நிலத்தை குத்தகைக்கு எடுத்து சில பேர் ஓட்டியிருப்பான், அவன் நிலைமை என்ன ஆகுறது? அப்போ என்ன ஆகுதுன்னா, the system is giving pressure to the zamindars. The system was giving pressure. There was a pressure mounted on the land. அப்போ எல்லா ஜமீன்தாருமே எதிர்க்க மாட்டான். Some of them opposed British, some of them opposed them. But oppose பண்ணவங்கள by using the power. பெங்காலில் பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறமா பிரிட்டிஷ் தான் பவர் இல்லையா? ஸோ பவர் வச்சு என்ன பண்ணுறான்னா, their lands were confiscated. ஓகே, என்ன பண்ணுறான்? நிலத்தை வித்துட்டு போன்றான். அப்படி நிலத்தை வித்த ஜமீன்தாருங்க எங்கே போவாங்க? சிட்டி பக்கம் வந்துடுறோம். ஜமீன்தார் அவர் சொந்த ஊரில் இருந்தால் லோக்கல் கஸ்டம் ட்ரெடிஷன். இப்போ ஒரு ஊரில் ஒரு திருவிழானா கூட அவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஒரு ஊரில் ஒரு கோவில் கட்டணும், அவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கணும், அவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார். அவருடைய நிலைமை அதோ கதி. இப்போ அவர் எங்கே ஆயிடுறாரு? நகரத்து பக்கம் வந்துட்டார். அதனால தான் கெட்டவன் பட்டணத்துக்கு போவான்னு ஒரு பழமொழி நம்ம ஊரில் உண்டு. அது பிரிட்டிஷ் காலத்தில் தான் வந்துச்சு. ஏன்னா ஊரில் சொத்தெல்லாம் விற்று இப்போ எப்படி நிறைய பேர் நம்ம ஊரில் திருப்பூர் போகிறாங்க. திருப்பூர் போகிற குரூப்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவன் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பான். ஒரு 10,000 15,000த்துக்கு எவ்வளோடா நிலம் வச்சிருக்குன்னா, சாமி அது இருக்குது சாமி ஒரு 200 ஏக்கர்னுவான். டேய் 200 ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு நீ ஏன்டா இங்கே 20,000 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணல? எங்கே நிலம் வந்து பார்க்கும்பொழுது வானம் பார்த்த பூமி, பொழப்பு ஊரில் வந்து இருந்தால் ஒன்றும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் கஷ்டகத்தையை சொல்லிட்டு இருப்பான். அதனால தான் கெட்டவன் பட்டணத்துக்கு போவான்ற கான்செப்டை. இது நம்ம இங்கிலீஷில் சொல்லணும், அர்பானைசேஷன் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய ஜமீன்தாருங்க தான் நிலத்தை வித்துட்டாங்க, நிலம் புடுங்கப்பட்டது. ஏன் ஜமீன்தாருங்க இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் ஒரு சிஸ்டத்தை வச்சிருந்தா, அதுக்கு பேர் சன்செட் கிளாஸ் அப்படின்னு பேர். அது பேர் என்ன? சன்செட் கிளாஸ். சன்செட் கிளாஸ். இந்த சன்செட் கிளாஸ்ன்றது என்னன்னா, they will fix a day, they will fix a time, they will fix the day and time. சன்செட் ஒரு நாளை குறித்து அந்த நாளுடைய சன்செட்டுக்குள்ளார கேட்ட ரெவென்யூவை கொடுத்துடணும். இல்லை சாமி 1 செகண்ட் லேட் ஆகிடுச்சு, யுவர் லேண்ட் வில் பி